ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சாட்டர் கைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:20. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எங்கே சாப்பாடு வாங்க தான் வந்துட்டு போகிறோம் மக்களே. வெள்ளிக்கிழமை எப்போதுமே சமைக்க மாட்டேன், வெள்ளிக்கிழமை அங்கே கடையில் போய்ட்டு தான் வாங்குவேன். மேக்ஸிமம் அங்கே போய்ட்டு தாங்க இப்போ வாங்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம். இன்னொன்று வந்துட்டு சமைக்கிறது இல்லைங்க, அதனால தான் மக்களே வாங்க போகலாம். ஓகே மக்களே, சாப்பாடு வாங்கியாச்சு. இதுதான் வந்துட்டு கடை. அப்புறம் மக்களே, நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, பேரிச்சம்பழம் மரத்தை இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேரிச்சம்பழம் காய்ச்சி இருக்குது பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்குது இல்லை? ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இது மேலே வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் வந்துட்டு பை போட்டு தான் வந்துட்டு எடுப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, தொழுதெல்லாம் முடிச்சாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:37 டியூட்டி வந்துருச்சுங்க. நம்ம மேடம் வந்துட்டு காலையிலே ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு ஷாம்பு, பேண்டீன் ஷாம்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். அடுத்து வந்துட்டு நம்ம மெய்டு வந்துட்டு இஞ்சாரா வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி காட்டியிருப்போம் இஞ்சாரா, அது வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அது வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஓகே மக்களே, அப்புறம் வந்துட்டு நம்ம மேடமோட துணி வந்துட்டு நேற்று அயன் பண்ண கொடுத்துருந்தோம் நம்ம வீட்டு பக்கத்தில். அதுவும் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மெய்டு வந்துட்டு சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க, ரைஸு. அது ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ போய் இஞ்சாரா வாங்கிட்டு பேண்டீன் வாங்கிட்டு துணி வாங்கினேன். அது வாங்கிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு வாங்கியாச்சு. இது வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. வாங்க போகலாம். ஓகே மக்களே, நான் கடைக்கிட்ட வந்துட்டேன். நான் போய் இஞ்சாரா வாங்கிட்டு அடுத்து வாங்க போகிற கடைக்கிட்ட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, வாங்க போகலாம். மக்களே, ஷாம்பு வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலைங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட வந்துட்டு இட்லி அரிசி இருக்குது. ஆனால் அது வந்துட்டு பதத்துக்கு அரைக்க முடியல மிக்சியில். அதனால் இங்கே வந்துட்டு ஒரு மாவு மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் அரிசியை காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டிங்கன்னா, தோசை மாவு வேணுங்கிறப்ப மட்டும் மிக்சியில் வந்துட்டு இந்த அரைச்ச மாவை, அரிசி மாவை கொட்டி தண்ணி ஊற்றி கலந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மக்களே. அதுக்கு தான் வந்துட்டு கடையை பார்க்குறதுக்காக வந்தேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது கடை. ஓகே, கடையை பார்த்தாச்சு. இப்போ விசாரிக்கல, என்ன அடுத்தடுத்து வேலை இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஃப்ரீ ஆகிட்டு நம்ம வந்து எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை காய வச்சு அதுக்கப்புறம் தான் மக்கள் எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு நல்ல ஐடியா மக்களே. அரிசி மாவை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மிக்சிலே நம்ம வந்துட்டு தோசை மாவை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மக்களே. இஞ்சாரா வாங்கியாச்சு, சோறு வாங்கியாச்சு. இப்போ போய்ட்டு ஷாம்பு வாங்கணும். அதுக்கு ஷாம்பு விசாரிக்கணும். அப்புறம் வந்துட்டு துணி இருக்குதுன்னு சொன்னால அதுவும் போய் வாங்கணும் மக்களே. ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க போகலாம் மக்களே. பக்கத்தில் வந்துச்சு கடை பக்கத்தில். ஆக்சுவலாக துணி போயிட்டு எடுத்தாச்சு. ஷாம்பு வந்துட்டு அங்கே விசாரித்தேன். மேடம் அனுப்பின ஃபோட்டோ ஷாம்பு வந்துட்டு இங்கே கிடைக்கல மக்களே. அதனால் பக்கத்தில் நம்ம எப்போதும் வீட்டு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்துட்டு இருக்குது பேண்டீனில். ஆனால் மேடம் அனுப்பின அந்த சேஃப்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு, அந்த ப்ரோட்டீன் டேப்லெட்லாம் போட்டு அந்த இது வந்துட்டு இங்கே கிடைக்கல. அதனால் மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே. வாங்க போகலாம். மெடிக்கல் ஷாப்பில் நான் போய் வாங்கிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, நான் வாங்கின ஷாம்பு, இஞ்சாரா, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு துணி. இது இருக்குது பாருங்கள், துணி, அயன் பண்ண துணி. அதுதான் மக்களே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வர டியூட்டியை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, மணி பார்த்திங்கன்னா 10:08 டியூட்டி வந்துருச்சுங்க. இங்கே பகுதியில் போயிட்டு அங்கே ஒரு நம்மளோட பழைய கடை இருக்குது, அங்கே போயிட்டு மாத்திரை இருக்குது அப்படின்னாங்க. அது போய் வாங்கிட்டு சொன்னாங்க மக்களுக்கு தான் போகிறோம். மாத்திரை வாங்கிட்டு வந்தாச்சு. மாத்திரை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த டியூட்டி வந்துருச்சு மக்களே. எங்கன்னு சொல்லிட்டு தெரியல, மேடம் அழைச்சிட்டு போகிறோம். ஓகே மக்களே, மேடம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மேடம் திருப்பி வந்துட்டு அழைக்க கூப்பிட்ருக்காங்க 1 மணிக்கு. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் மக்களே. போயிட்டு இதுக்கப்புறம் தான் போய் அழைச்சிட்டு வரணும். செம்ம டயர்டாக இருக்குதுங்க. என்னன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி வீடியோ வந்துட்டு கிளிச்சான மாதிரியே இருக்குது. ரெகுலராக உள்ளது தான், இப்போ என்னான்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரியே இருக்குது. நைட் டயத்தில் ஃபுட்டேஜ் எடுக்க மாட்டேன், அதனால தான் மக்களே. நம்ம வந்துட்டு சேனலுக்கு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில கேஜெட்லாம் வந்துட்டு வாங்க போகிறோம். அது நாளைக்கு இல்லை நாளான்றைக்கு தான் ஆர்டர் போடுவேன். அது மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டு இல்லைனா அடுத்த மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கிளாரிட்டி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் மக்களே. அதுக்கு முன்னாடி ஃபோனில் உள்ளது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு வெறும் எடிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கணும் மக்களே. என்னன்னு தெரியல, ரொம்ப அப்படியே கிளிச்சான மாதிரியே இருக்குது எடிட் பண்ணக்குள்ளே. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால தான் மக்களே நான் போய் மேடம் அழைச்சிட்டு வந்து படுக்கிற மக்களே. பெப்சி வேறு வாங்க சொன்னாங்க, நம்ம வாங்கவே இல்லைங்க. மேடம் ரிட்டன் அழைச்சிட்டு வரும்போது வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க மக்களே? இப்போ எடிட் பண்ணக்குள்ள தான் செக் பண்ணேன், ரொம்ப அப்படியே லேட்டன்சி வந்துட்டு ஒரு லேட்டாக இருக்குதுங்க. எக்ஸ்போர்ட்டில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரில.
எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்களே, கோச்சிக்காதீங்க. இன்னொரு 10-15 நாள் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. என்ன காரணம் அப்படின்ட்டிங்கன்னா, நான் இப்போ 2:15 மணி போல் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் மக்களே. நம்ம வந்துட்டு அந்த காம்பஸ் துவார் நைட் டயத்தில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது மேடமோட பிரதர் வீடு, அங்கே தான் வந்து விட்டுருக்கோம் நம்ம மேடமை. நான் போய் மேடம் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பெப்சி வாங்கணும். அங்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மக்களே. நான் போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே மக்களே. மேடம்க்கு கால் பண்ணியாச்சு, பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகிறதும் 2-3 நிமிஷம் தான் ஆகும். நான் போயிட்டு செக் பண்ணுறேன் மக்களே. ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது, உடனே வந்துடுவாங்க. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். ஓகே மக்களே, வந்தாச்சு. நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் எண்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, டியூட்டி முடிஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மவுண்டன் டியூ எனக்கு இப்போ வாங்கினதுக்கப்புறம் எடிட் பண்ண மக்களே.